வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் தபால் துறையிலிருந்து இன்னைக்கு தேர்வு இல்லாமல் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு மாத சம்பளமாக 30,000க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு நம்ம தமிழக அஞ்சல் துறையிலேருந்து இப்போ வெளியாகிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த மாத கடைசி வரையும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்த துறையிலிருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன விதமான கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஆர்டிசன் இந்த கேட்டகரியில் இப்போ வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பி மெக்கானிக்கு, எம்பி எலக்ட்ரிஷியன், டயர்மேன், பிளாக் ஸ்மித், கார்பெண்டர்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் மெக்கானிக்கு ஒரு 4 வேகன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு 1, டயர்மேனுக்கு 1, பிளாக் ஸ்மித்துக்கு 3, கார்பெண்டருக்கு 1 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக அவங்க வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இது அதிகரிக்க பார்த்தீங்கன்னா 63,200 வரையும் பார்த்தீங்கன்னா பே லெவல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசி 30/8/2024 வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்திங்கன்னா மினிமம் நீங்கள் 18லேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 1/7/2024 படி நீங்கள் 18லேருந்து 30 வயசு வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா UR/EWS கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம். OBCயாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு உண்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தான் இதுக்கான கல்வி தகுதி. நீங்கள் 8th பாஸ் பண்ணி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் ஏதாச்சும் ஐடிஐ பார்த்தீங்கன்னா ட்ரேடு முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் ஐடிஐ நீங்கள் முடிச்சதுன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பி மெக்கானிக் கேட்டகரி அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வேல்யூடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரேட் தெரியுமோ அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் எடுக்கிற நீங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் கஷ்டமாகவே இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா நீங்களாக ஒரு ஒயிட் பேப்பரில் டைப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட நேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ இந்த பக்கம் ஒட்டிட்டு உங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை பார்த்தீங்கன்னா இதில் டிக் மார்க் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கான டீட்டெயில் நீங்கள் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் SC ST உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸம்ஷன் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் மார்க் டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட்டில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 100 ரூபாயும் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு 400 ரூபாயும் அப்ளை எக்ஸாமினேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது ஒரு 100 ரூபா இந்தியன்
இந்தியன் போஸ்டல் ஆர்டராக எடுத்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அனுப்பிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான ஃபீஸு. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் டெஸ்ட் போகும்போது ஒரு 400 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுத்து கையில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட் எடுக்கிற ஹாலுக்குள்ளே நாங்கள் அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துட்டாங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா நீங்கள் போகும்போது ஒரு 400 இந்தியன் போஸ்டல் ஆர்டருக்கான அந்த செல்லானை எடுத்துட்டுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டில் கலந்துக்கணும். அதையும் டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். வேறு எந்த மெத்தடில் நீங்கள் அனுப்பிடாதீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்துங்க. உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th பாஸுங்கிறத கொடுத்துருங்க. இல்லைனா அதுக்கு மேலே என்ன படிச்சுதான் சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 8th படிக்கல ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா ஐடிஐ ரிலவெண்ட்டாக ட்ரேடில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க் ரிலவெண்ட்டாக உங்கள்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எங்கே பார்த்தீங்க, எத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி மைக், அதுக்கப்புறம் நீங்கள் எம்இ மெக்கானிக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. டேட்டு, பிளேஸு ரெண்டுமே நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்னையில் உள்ள அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிசன் இன் ட்ரேடுன்னு போட்டு நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்பணும். வேறு எதில் அனுப்பினாலும் உங்கள் அப்ளிகேஷன் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 2 மெத்தடில் ஒரு மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணணும் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது என்னென்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு இல்லை 10th மார்க் ஷீட்டு இல்லைனா உங்கள் டிசி ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்க்குள்ளே போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கோட ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதுக்கான டிடிக்குள்ளே ஒரிஜினலாக வந்து இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.